அவர் என்ன கேக்குறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேக்குறாரு? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்கள. இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போச்சு அன்றதான் என் கேள்வி. எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் 2026. ஆமா, ஏற்கனவே ஆளுநர் பல முறை சட்டசபைக்கு வரும்பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அவர் என்ன கேக்குறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேக்குறாரு? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்கள. இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போச்சு அன்றதான் என் கேள்வி. ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பாடக்கூடாதா? அதனால அவர் கேட்டதா அவங்க செயல போயிட்டாங்க. இதேதான் இன்னைக்கு மக்களுக்கு நடக்குது. நாங்க உரிமையை கேட்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த எங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில இருந்து வெளிநாடு பாடிட்டாரு. இன்னைக்கு எங்களை மாதிரி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்கிறோம். இதுதான் நடக்குது. எங்குமே அடக்குமுறை, எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் 2026. மக்கள் நிச்சயமா இதுக்கு பெரிய பதிலடி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, இனி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சட்டசபை மரபை அவர் மதிக்கலன்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்டாரு? தேசிய கீதம் ஃபர்ஸ்டும் பாடுவோம், கடைசியா பாடுவோம் சொல்றாரு. இதுல என்ன மரபு மீறி இருக்கு என்பது எனக்கு தெரியல. ஆனா இதுக்குரிய விளக்கத்தை ஆளுநர் அவர்களும் தமிழக அரசும் தான் இதுக்கான பதிலை மக்களுக்கு தெளிவா சொல்லணும். தேசிய கீதம் 2 வாட்டி பாடுறதுல எந்த தவறும் இல்லை என்பது எங்கள் கருத்து. இது ஒரு பிரச்சனையின் கிளப்பினா அவருக்கு அவர் வெளியே போறாரு. அது இவங்க சொல்றாங்க. இது ஆளுநர் கிட்ட தாங்க நம்மளுக்கு பதில் கேட்கணும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு தமிழக அரசு சொல்றாங்களே, இதற்கு பதில் என்ன என்பதை ஆளுநர் தரப்பு தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கீதம் 2 முறை பாடுவது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது. இன்னைக்கு நாங்க ஜனநாயக ரீதியா தான் போராடுறோம். இங்க பாருங்க, அடிச்சு வச்சிருக்காங்க. நான் 20 நிமிஷம் கார்ல உட்கார்ந்து இருக்கேன். எங்க தொண்டர்களை சந்திக்கிறதுக்கே அனுமதி இல்ல. 2 நிமிஷம் அவர்கிட்ட கேட்கிறோம், அந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம், இந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம். 20 நிமிஷம் கார்ல நான் பொறுமையா வெயிட் பண்ணி தான் இன்னைக்கு கேப்டன் எங்களுக்கு ராணுவ கட்டுப்பாட்டை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில தான் நான் போய் தொண்டர்களை சந்திச்சுட்டு வரேன். அனுமதிச்சிருந்தா இந்நேரம் 5 நிமிஷத்துல நான் பார்த்துட்டு கிளம்பி இருப்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அனுமதி இன்னும் வரல. அனுமதி உள்ள போனாலும் அங்க டைம் எங்களுக்கு அனுமதி இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால காவல்துறையை சொல்லி தப்பு இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க அம்புதான் எய்பவர்கள் எங்கோ இருந்தா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க, அனுமதிக்காதீங்கன்னு. அப்ப அவங்க காவல்துறை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு காவல்துறை உடை அணிந்த அத்தனை பேரும் கேப்டனின் உதாரணமாக, கேப்டனை ரோல் மாடலாக எடுத்துக்கின்ற காவல்துறை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்காங்க. இது உண்மை. அப்போ அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. காவல்துறையை நாங்க என்னைக்குமே தப்பா சொல்ல மாட்டோம். அவங்கள ஏவுகிறவங்க யார் என்பதுதான் இங்க கேள்வி. யார் அந்த சார்ன்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறைக்கு மறுப்பு சொன்னவர் யார் என்பதும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும். நிச்சயமாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இன்னும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை கான்வென்ட் வார்டில் தான் இருக்காரு. இன்னும் அவர் ஜெயிலுக்கே அனுப்பப்படல. இல்ல, அந்த ஞானசேகரன் பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வரணும். பொதுமக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை தரணும். இவ்வளவு பெரிய ஒரு கட்டி இப்படி உட்கார வச்சுட்டா உண்மையை அந்த கட்டு பிரிச்சு பார்க்கணும் பொதுமக்கள் கிட்ட. உண்மையிலே அது கால் உடைஞ்சிருக்கா இல்ல வெறும் மாவு கட்டான்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். சும்மா இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க மக்கள் யாரும் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. அதற்கு பின்னணியில யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு குற்றவாளிகளுக்கு துணை போக அவங்க மக்களுக்கு துணையா நில்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த ஆட்சியர் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இல்ல, ஜஸ்ட் இன்னும் 1 இயர் பாருங்க என்ன நடக்குது. 2026க்கு பிறகு மக்களாட்சி மலரும். அன்னைக்கு இந்த திமுக இதை உணரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன்.